ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து மசில் கிராம்ப் ஆகிறது ரொம்ப காமனான விஷயம். ஸோ மசில் கிராம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா பெயின் டேப்லெட் எடுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். பாடி எந்த அளவுக்கு வந்து நீர்த்தன்மையோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே மசில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அண்டு மசில் உங்களுக்கு கிராம்ப் ஆகாது. ஓகேங்களா? நீர்க்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இல்லை வந்து கோவமாக இருந்தீங்க அப்படின்னா மசிலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அதாவது அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வந்து குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடு, அதாவது உணவு முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க. எப்போவுமே வந்து நீர் மோர் குடிக்கிறது, இல்லை வந்து நீர்க்காய் சேர்த்துக்கிறது, தர்பூசணி, இல்லை வந்து ஃபைபர் ஃபுட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏர்லி டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் என்னென்ன பண்ணலாம், இல்லை எனக்கு மந்த் வைஸ் இருக்குது பெயின் இருந்துகிட்டே இருக்குது, சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய சைட்டிக்கா பெயினை சரி பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்னென்ன பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணலாம், எந்த நாள் உங்களுக்கு சைட்டிக்கா பெயின் வந்துருக்கும், ஸோ பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடிய நர்வ் வந்து ஏன் உங்களுக்கு கம்பல்ஸ் ஆகுது, இது எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேவையான கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவிடுறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.